Hi students, Unit 6 Retirement and Death of a Partner. Unit 5 Admission of a Partner பார்த்தோம். இப்போ Unit 6 என்ன Retirement and Death of a Partner. First one, Retirement of a Partner. When a partner leaves from a partnership firm, it is known as retirement. பார்ட்னர்ஸ் 3 or 4 பார்ட்னர்ஸ் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்னர் வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிட்டையர்மெண்ட். த ரீசன் ஃபார் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் மேபி எந்தெந்த ரீசனால் அவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இல்னஸ், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா. அதுக்கப்புறமா ஓல்டு ஏஜ். நெக்ஸ்ட்டு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஸ்வேர், இந்த கம்பெனியில் விட அதிகமாக வேறு எங்கேயாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அந்த இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அக்ரிமெண்ட் வித் அதர் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த பார்ட்னர்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒத்து போகலை, அவங்க அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒருத்தர் கூட ஒத்து வரலன்றப்ப சரி பிடிக்காதவங்க கூட எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. இன்னும் வேறு சில ரீசன்னாலேயும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருந்த ஓல்டு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது நியூ அக்ரிமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. The firm is reconstituted and other partners continue the partnership firm with new agreement. ஸோ பழைய அக்ரிமெண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரனால அடுத்தது மீதி இருக்கிற பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு புது அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. A person who retires from the firm is called as outgoing partner or a retiring partner. இப்போ எந்த பர்சன் பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறாரோ அவர் என்ன சொல்கிறோம், அவுட் கோயிங் பார்ட்னர் ஆர் ஏ ரிட்டையரிங் பார்ட்னர். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்யர்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் ஜென்ரலி த மியூச்சுவல் ரைட்ஸ் ஆஃப் த கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் சேஞ்ச்டு. ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப மீதி இருக்கிற கண்டினியூயிங் பார்ட்னர்ஸோட ரைட்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும் இல்லையா. ஸோ த ரிட்டையரிங் பார்ட்னர் இஸ் liable for all the acts which are carried out by the firm until the date of his retirement from the firm. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிற பார்ட்னர் எந்த டேட்டில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரோ அது வரைக்கும் உள்ள இதில் இருக்கிற லயபிலிட்டிஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஷேர் இருக்குது. ஹென்ஸ் த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாஸஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் up to the date of his retirement is to be distributed to all the partners. Admission of the partnersக்கும் retirement of the partnersக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அட்மிஷனில் இருக்கிற சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். சேம் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ், ரிசர்வ்ஸ், இது எல்லாமே அவர் என்றைக்கு ரிட்டையர்மெண்ட்டோ அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க டு த ஆல் த பார்ட்னர்ஸ். அட்மிஷனில் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்னு இருக்கும், நியூ பார்ட்னர்ஸ்க்கு ஷேரிங் கொடுக்க மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸுமே அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் எல்லாத்தையுமே அவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அதில் அட்மிஷனில் ஓல்டு பார்ட்னர்ஸ்னு போடுறோன்னே அதுக்கு பதிலாக இதில் என்னென்னு போடுவோம், ஆல் த பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், assets and liabilities has to be revalued and profit or loss and revaluation is to be distributed to all the partners. Same procedures, admissionல பார்த்த அதே procedures தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், distribution of accumulated profits, reserves and losses. Next one, revaluation of assets and liabilities. Third one, determination of new profit sharing ratio and gaining ratio. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து வேறு, அட்மிஷனுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் வேறு. அட்மிஷன்லேயே நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம், தென் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா கெய்னிங் ரேஷியோ. ஏன்னா அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னரில் புது பார்ட்னர் வரும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ஷேர்லேருந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுறோம்.
பட் ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே போகிற பார்ட்னர் அவரோட ஷேரை கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குறனால அவங்க வந்து அந்த ஷேரை வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்னது, கெய்னிங் ரேஷியோ. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். சேம் ப்ரொசீஜர். Adjustment of current year profit or loss up to the date of retirement. Then last one, settlement of the amount due to the retiring partner. Admission chapter 5ல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நியூ பார்ட்னர்ஸ் கொண்டு வர கேபிட்டலுக்கு நம்ம ஜேர்னல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. பட் இதில் என்ன பண்ணுறோம்னா ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு மீதி இருக்கிற பார்ட்னர் அந்த ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். ஸோ மணி கோஸ் அவுட். அதுக்கான ஜேர்னலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். Illustration 1. Vivin, Hari and Joy are partners sharing profit and losses in the ratio of 3:2:1. On 31/3/2017, Hari retired. On the date of retirement, the books of the firm showed a general reserve of rupees 60,000. Pass the journal entry to transfer general reserve. So journal entry, general reserve account debtor to all the partners capital account. So general reserve amount 60,000. Profit sharing ratio 3:2:1. 3:2:1. 3 plus 2 5, 5 plus 1 6. So 60,000 into 3/6, 60,000 into 2/6, 60,000 into 1/6, 10,000. So 10,000 into 3, 30,000 and 20,000. 10,000 into 1, 10,000. Solution. General reserve account debtor 60,000. To Vivin's capital account 30,000. Hari's capital account 20,000 and Joy's capital account 10,000. 30,000, 20,000 and 10,000. General reserve transferred to all partners. அட்மிஷனில் வந்து நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்னு போட்டிருப்போம். இதில் என்னென்னு பண்ணால் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. Sum number 1. Deena, Surya, Janaki are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. On 31/3/2018, Deena retired. On the date of retirement, the book of the firm showed a reserve fund of rupees 50,000. Pass journal entry to transfer the reserve fund. So reserve fund amount 50,000. ratio 5:3:2. 5 plus 3 8, 8 plus 2 10. So 50,000 into 5/10, 50,000 into 3/10, 50,000 into 2/10. 5,000 into 5, 25,000. 5,000 into 3, 15,000. 5,000 into 2, 10,000. Journal entry, reserve fund account debtor to Deena's capital account, to Surya's capital account and to Janaki's capital account. Solution. Reserve fund account debtor 50,000 to Deena's capital account 25,000, Surya's capital account
15,000 and Janaki's capital account 10,000. Reserve fund transferred to all partners capital account in the old profit sharing ratio. Illustration 2. Mary, Meena and Mariam are partners of a firm sharing profits and losses equally. Mary retired from the partnership on 1/1/2019. On that date, their balance sheet showed accumulated loss of rupees 75,000 on the asset side of the balance sheet. Give journal entry to distribute the accumulated loss. Reserve fund amount 75,000. Profit sharing ratio equally, so 1:1. So into 1/3, 25,000. So answer 25,000 for 3 partners, 25,000, 25,000 and 25,000. ஈக்குவல்ன்றனால சேம் 25,000 தான் 3 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. Solution. All the partners capital account debt are to profit and loss account. Profit and loss account amount 75,000. So 3 partners, Mary's capital account 25,000. Meena's capital account debt are 25,000. Mariam's capital account debt are 25,000. Accumulated loss transferred to all partners capital account in the old profit sharing ratio. Sum number 2. Rosie, Rati and Rani are partners of a firm sharing profit and losses equally. Rati retired from the partnership on 1/1/2018. On that date, their balance sheet showed the accumulated loss of rupees 45,000 on the asset side of the balance sheet. Give the journal entry to distribute the accumulated loss. So all the partners capital account debt are to profit and loss account. 45,000 divided by 3. 45,000 into 1/3. 15,000. 15,000 into 1. So 15,000 for 3 partners, 15,000, 15,000 and 15,000. Solution. All the partners capital account debt are to profit and loss account. Rosie's capital account, Rati's capital account debt are, Rani's capital account debt are to profit and loss account. Amount 45,000. So 3 partners equally share பண்ணிக்கிறாங்க 15,000, 15,000 and 15,000. Accumulated loss transferred to all partners capital account in the old profit sharing ratio. Illustration 3. Prince, Dev and Sasireka are partners in a firm sharing profits and losses in the ratio of 2:4:1. Their balance sheet as on 31st March 2019 is as follows. Liabilities, assets, liability side, capital accounts, profit and loss appropriation account. Profit and loss appropriation account liability side இருந்ததுன்னா அது வந்து profit 10,000. General reserve 15,000. Workman compensation fund 17,000. Solution. Journal entry. Profit and loss appropriation account debt are 10,000. General reserve account debt are 15,000. Workman compensation fund account debt are 17,000. So இந்த மூணையும் add பண்ணா total 42,000. So total 42,000. Old profit sharing ratio 2:4:1. 6 plus 1, 7. So 42,000 into 2/7. 42,000 into 4/7. 42,000 into 1/7. 6,000.
6,000 into 2, 12,000. 6,000 into 4, 24,000. 6,000 into 1, 6,000. So, to Prince capital account 12,000. Dev's capital account 24,000. And Sasireka's capital account 6,000. Accumulated profit under general reserve, then workman's compensation fund transferred to all partners capital account in the old profit sharing ratio. Sum number 3. Akash, Mukesh and Sanjay are partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2:1. Their balance sheet as on 31st March 2017 is as follows. Liabilities, assets, capital accounts, profit and loss appropriation account 12,000, general reserve 24,000, workman compensation fund 18,000. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இந்த தேர்ட் சம்க்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் debtor 12,000. General reserve account debtor 24,000. Workman compensation fund account debtor 18,000. So total 54,000. 54,000. Old profit sharing ratio 3:2:1. 3 plus 2 5, 5 plus 1 6. So 3/6. 54,000 into 2/6, 54,000 into 1/6, 9,000. 9,000 into 3, 27,000. 9,000 into 2, 18,000. 9,000 into 1, 9,000. So, to Akash capital account 27,000. To Mukesh capital account 18,000. To Sanjay's capital account 9,000. Accumulated profit, reserve and workman compensation fund reserved to all partners capital account in the old profit sharing ratio. Then capital account particulars Akash, Mukesh and Sanjay. By balance brought down, opening balance sheet clerk amount Akash 40,000, Mukesh 60,000 and Sanjay 30,000. Next one by accumulated profit account. இப்போ நம்ம வந்து calculate பண்ணோம் இல்லையா, 27,000, 18,000, 9,000 நம்ம ப்ரிப்பேர் பண்ண journal entries உள்ள amount. ஸோ இதோட total 67,000, 78,000 and 39,000. Debit side total 67,000, 78,000, 39,000. Here zero balance. So to balance carry down 67,000, 78,000 and 39,000. Balancing figure. Then next credit side by balance brought down 67,000, 78,000 and 39,000. Thank you students.